அதனால்தான் அத்தனை பாடல்களும் வெற்றி பெற்றன. அழகிலும் சரி, சொல்ல மறந்த கதையிலும் சரி. அதே போல் இன்னொரு விடயத்தை இந்த பாடல்களிலே நீங்களும் அதை சொல்ல யோசித்திருப்பீர்கள். அதாவது இன்று வெளிவருகின்ற பாடல்கள் அப்படியே ஒரு ஒரு பச்சையாக சொல்ல போனால் நீலப்படங்களை பார்ப்பதற்கு சமனான வசனங்களை பாடல்களிலே சொல்லுகின்ற பொழுது இந்த பாடல் இலக்கிய நயத்தோடு தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த காலத்து வரக்கூடியவை பாடல் என்று எப்படி சொல்ல முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. பாடல் என்பது வாழ்க்கையினுடைய ஒரு வாழ்வியலை சுருக்கம் என்று சொல்வதை விட கவிதைகளை உள்ளடக்கியதான் பாடல்களாக இருந்தன. இந்த காலகட்டங்களில் இருப்பது அது கவிதைகளும் இல்லை, இசையும் இல்லை, வெறும் சத்தமும் வாழ்வினுடைய முதிர்ச்சி இல்லாத வெறும் ஒரு அக்கறை இல்லாத, சமூகத்தின் அக்கறை இல்லாத ஒரு தன்மையும் தான் இன்றைய பாடல்களில் நிலவுகிறது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த காலத்தில் இருக்கிற எந்த பாடலையும் நான் கேட்பதும் இல்லை. கேட்டால் கோபம் தான் வருகிறது. இன்றைய இளைய தலைமுறையினருக்கு எது இசை என்பது தெரியவில்லை, எது சத்தம் என்பது தெரியவில்லை, எது வாழ்வு என்பது தெரியவில்லை. அந்த 4 நிமிட பாடல்களுக்குள் நாம் அடுக்க வேண்டிய செய்தியும் அதற்கான முக்கியத்துவம் அவர்களுக்கு புரியாமல் போய் கொண்டிருக்கிறது. இது ஒரு வேதனையான விஷயமாகத்தான் படுகிறது. நிச்சயமாக. அடுத்த முக்கியமான படம் சொல்ல மறந்த கதை. நீங்க சொன்னீர்கள், ஆரம்பத்திலேயே சொன்னீர்கள், ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கதைகளை சொல்லுகின்றது. இந்த சொல்ல மறந்த கதையும் மிக முக்கியமான ஒரு கதையை சொல்லுகிறது. ஒரு வறுமை ஒரு படித்த இளைஞனை எப்படி வீட்டு மாப்பிள்ளையாக மாற்றுகிறது என்று. அந்த வீட்டு மாப்பிள்ளையாக அந்த படம் நாஞ்சில் நாடானுடைய நாவலை ஒட்டி கதையாக கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஒரு இயக்குனர் இன்னொரு இயக்குனரை இயக்கி இருக்கிறார் இந்த படத்தில். அதாவது ஏற்கனவே பள்ளிக்கூடம் படத்திலையும் சீமானை வைத்து நீங்கள் இயக்கி இருந்தீர்கள். அதே போல் சேரன் என்ற ஒரு சிறந்த 2ஆம் தலைமுறை இயக்குனரை நீங்கள் உங்களுடைய படத்திலே கதாநாயகனாக ஆக்கி அவரோடு இணைந்து பணியாற்றுகிறீர்கள். எனவே இந்த கிராமத்து மிகவும் வறுமை கோட்டிலே இருந்து படித்து வந்த இளைஞன் திருமணமாகி வீட்டு மாப்பிள்ளையாக மாறி அந்த வீட்டு மாப்பிள்ளைக்கு நேருகின்ற அந்த அவலங்களை உங்களுடைய படத்தினூடாக அழகாக சொல்லுகின்ற விடயத்தின் அனுபவத்தை சொல்லுங்களேன். சொல்ல மறந்த கதை திரைப்படம் அது ஒரு கதை என்பதை விட தமிழ் சமூகத்தில், குறிப்பாக இந்திய சமூகத்தில் 75% மேல் கடந்து போகிற கிராமத்து இளைஞர்களுடைய வாழ்க்கை பதிவுதான் அந்த கதை. வீட்டில் தங்களுடைய பிள்ளைகளை அவர்களுக்கு சோறு இல்லாவிட்டாலும் 3 வேளையும் கொடுத்து ஏதோ ஒரு வளர்ச்சி அவர்களுக்கு ஒரு படிப்பை கொடுத்து ஆளாக்குகிறார்கள். அவன் வாழ்வில் உயர்ந்து ஒரு நிலையை அடைந்து ஒரு வேலை என வரும்போது அவனை யாரோ ஒரு பணக்கார பெண்ணை பெற்று வைத்திருப்பவன் கொத்தி கொண்டு போகிறான். அப்படி போகும் இடத்தில் அந்த பிள்ளைகள் படுகிற பாடு, நல்ல உணவை பார்த்தாலோ நல்ல தின்பண்டங்களை பார்த்தாலோ தன்னுடைய வீட்டு ஞாபகம் வருகிற, தன்னுடைய தங்கையோ தம்பியோ வீட்டில் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் என்பதும், ஒரு நல்ல உடைகளை அணிந்தால் கூட வீட்டில் உள்ள தங்கை கந்தல் உடை அணிகிறாள், தம்பிக்கு பள்ளிக்கு கல்லூரிக்கு போக உடை இல்லை, நாம் இங்கு இப்படிப்பட்ட ஆடம்பர உடைகளை எப்படி உடுத்துவது என்பதும், அங்கே தன் வீட்டில் படுக்க பாய்க்கூட இல்லாத போது தன்னை வளர்த்து ஆளாக்கியவர்கள் குளிரிலும் அதிலும் கிடக்கும் போது தான் மட்டும் மத்திய படுக்கையில் படுப்பது எப்படி, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழலை கடந்து போகிற இளைஞர்கள் முக்கால்வாசி பேர் இருக்கிறார்கள். நான் திரைப்பட கல்லூரி முடிக்கிற காலத்தில் நான் படித்த நாஞ்சில் நாடனுடைய தலைகள் வீதங்கள் என்கிற நாவல் என்னை மிகவும் யோசிக்க வைத்தன என்பதை விட தாக்குதலுக்குள்ளாக்கிய ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு நாவல் அது. அந்த நாவல் என் மனதுக்குள்ளேயே கனன்று கொண்டிருந்தது. என் கையில் நிறைய கதைகள் இருந்தாலும் கூட ஒரு இலக்கியத்தை திரைப்படமாக்க வேண்டும். அதற்கு நாம் தொடக்கமாக ஒரு வெகுஜன சினிமாவில் ஒரு தொடக்கமாக
இந்த கட்டத்தில் அழகுக்கு பிறகு வரக்கூடிய இந்த படத்தை ஒரு இலக்கியத்தை படமாக்கினால் அடுத்து வரக்கூடிய இயக்குநர்கள் நிச்சயமாக அதனை பின்தொடர்ந்து வருவார்கள் என்பதாலும் சேரனை நான் பயன்படுத்தியதற்கான காரணம், சேரன் ஒரு கிராமத்து பழையப்பட்டி என்கிற இடத்தில் பிறந்த அந்த பாத்திரத்தில் வருகிற சீதானு மாதிரியே ஒரு ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன், வயிற்று பசியை அறிந்தவன் சேரன். அந்த அடிப்படையினால ஒவ்வொரு காட்சிகளை நான் விளக்குவதற்கு முன்னாக அறிவிடுவான். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் சேரன். அந்த இடத்தில் ஒரு நடிகனை கூலிக்கு நான் அமர வைத்து எடுத்தால் அவன் கிளிச்சரின் போட்டுக்கொண்டுதான் அழ முடியும், கடன் வாங்கிதான் சொற்களை பேச முடியும். எப்போது இந்த படப்பிடிப்பு நடக்கும், எப்போது நாம் ஏசி அறைக்குள் ஓடலாம் என எடுத்துக் கொண்டிருப்பான். அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு சிவதானுவாகவே நான் கொடுத்த அந்த 25 ரூபாய் செருப்பை அணிந்து கொண்டு ஒரு கிழிந்த ஒரு சரம் என்று சொல்லக்கூடிய அந்த கயிறை அணிந்து கொண்டு ஒரு பனியனை அணிந்து கொண்டு தலையில் ஒரு துண்டை கட்டிக்கொண்டு சேரன் என்னுடைய அலந்ததுதான் அந்த திரைப்படத்தினுடைய பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன். அது என்னுடைய வெற்றி என்பதை விட சேரன் போன்றவர்களும் அந்த ரவி என்கிற ஒரு தமிழ் பெண்ணும் இளையராஜா என்கிற ஒரு மகா கலைஞனும் நாஞ்சில் நடனுடைய அந்த உயிரோட்டமான கதையும் தான் அந்த படத்தினுடைய வெற்றி என்பதை விட என்னுடைய இயக்கம் என்பது பெரிய வெற்றி எல்லாம் இல்லை. நிச்சயமாக நிச்சயமாக. அதாவது அந்த கதையும் மக்களிடத்திலே ஒரு தங்களுடைய கதையாக அவர்கள் அதை பார்த்திருப்பார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் கிராமத்திலே இருக்கின்ற இளைஞர்கள் பெற்றோர்களுடைய கதையாக அதை பார்க்கின்ற பொழுது அதனுடைய பெருமதி இன்னும் கூடுகிறது. இதில் முதல் சொன்னீர்கள், நீங்கள் சிந்தித்த சண்முகத்தை அழகியில் காணவில்லை என்று. இங்கே சேரனில் கண்டிப்பாக அதில் கொஞ்சம் குறைவுதான். காரணம், சேரனுக்கு அது இயல்பான நடிப்பு என்பதை வர வைக்க நான் போராட வேண்டியிருந்தது, அதிகமாக போராட வேண்டியிருந்தது. இயல்பிலேயே சேரன் மிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர், மிக மென்மையானவர். அப்படிப்பட்டவருக்கு அந்த பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கிறது சிவதானுவுக்கு. ஒரு கட்டத்தில் தான் அது உடைகிறது. ஆனால் சேரன் ஒவ்வொரு காட்சியிலும் அந்த ஒரு பாதி நிலை உருவாக்கும் போதே உடைந்து போகிறது சார். அதனை கட்டுப்படுத்துவது எனக்கு ஒரு பெரும் காரியமாக இருந்தது. இதுதான் உண்மை. அந்த சொல்ல மறந்த கதைக்கு அடுத்ததாக தென்றல் என்ற ஒரு படம் மிக வித்தியாசமான ஒரு கதையை கொண்டிருந்தது. அவர் ஒரு சுதந்திரமான எழுத்தாளர். அவர் பாலியலுக்காக சுதந்திரமாக எல்லோரையும் நாடக்கூடியவர். அவ்வாறு அவருடைய விடயங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டும் அவருடைய நாவல்களை படித்தவர் அவரை காதலித்து அவருக்காகவே வாழுகின்ற ஒரு நிலை என்ற ஒரு விடயத்தை கொண்டீர்கள். இந்த படத்தை உருவாக்குவதற்கான அந்த அந்த சிந்தனை எவ்வாறு உங்களிடம் தோன்றியது? இந்த கதை எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தியது? சரிதான் சரி சரியான கேள்வி. எனக்கு இந்த எழுத்தாளர்களுடைய எதை பற்றியும் கவலைப்படாத போக்கு எனக்கு மிகவும் பிடித்தமானதாக இருந்தது. குறிப்பாக ஜெயகாந்தனுடைய சிந்தனை, அவருடைய எழுத்தையும் விட அவருடைய சிந்தனையும் அவருடைய சொல்லாடலும் என்னை மிக கவர்ந்தது. நான் தூரத்தில் இருந்துதான் ஜெயகாந்தனை கவனித்திருக்கிறேன். அதே போல் பல எழுத்தாளர்கள், புதுமை பித்தனாக இருந்தாலும் சரி, கி ராஜநாராயணனாக இருந்தாலும் சரி, நாஞ்சில் நாடனாக இருந்தாலும் சரி, கந்தசாமி, பூமணி, இப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் அனைவருக்குள்ளும் ஒரு வேட்கை இருந்தது, கர்வம் இருந்தது. கர்வம் என்பதை விட நான் சொல்வது சரி என்கிற ஒரு தெளிவு இருந்தது. எழுத்தாளன் என்னை நானும் ஒரு எழுத்தாளனாக இருப்பதால் ஒரு எழுத்தாளனுடைய பின்னணி ஒரு பின்புலமாக கொண்டு திரைப்படத்தை உருவாக்கும் என்ற எண்ணம் இருந்தது. இதையும் தாண்டி அந்த தாமரை செல்வியாக நடித்திருந்தேன். நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். என்னுடைய அழகினுடைய கதாநாயகி தனலட்சுமி சண்முகம் கதாநாயகன். சொல்ல மறந்த கதையில் சிவதானு பார்வதி, தென்றலில் நலங்கள்ளி தாமரை செல்வி. இப்படி ஒவ்வொரு படத்தினுடைய கதாநாயகனுடைய பாத்திரங்களை என்னால் சொல்ல முடியும். ஆனால்
நான் ஒரு இதுக்காக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பாருங்கள், எந்த இயக்குனரையாவது ஒரு 3 மாதங்களுக்கு முன் வெளிவந்த படத்தில் அந்த கதனை பேரை கேட்டா கூட தெரியாது. காரணம் அத்தனையும் பொய்யாக உருவாக்கக்கூடிய அந்தந்த நேரத்துக்கான ஒரு விரைவு உணவு மாதிரிதான் அவர்கள் எல்லாம். நான் படைத்த அந்த நலன்களிலையும் தாமரை செல்லிக்குமான அந்த உறவு முறைகள் சமூகத்தில் எல்லாராலும் விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு உறவு அது. அவளுக்கு அவர் பல பெண்களுடன் தொடர்பு இருப்பதை பற்றிய அக்கறை இல்லை. அவளுக்கு அவர் மேல் வைத்திருந்த காதல் மட்டுமே அவளுக்கு பெரிதாகப்பட்டது. ஒரு கட்டத்தில் தனக்கு உருவான அந்த குழந்தையை மற்றவர்கள் அழிக்க சொன்ன போது கூட அவள் மறுக்கிறாள். எப்படியானாலும் இன்னும் இந்த குழந்தையை அழித்து விட்டு வேறொரு ஆண்மகனோடு தான் என்னை வாழ சொல்வீர்கள், அது எனக்கு தேவையற்ற. இதைத்தான் சமூகத்தில் எல்லா பெண்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவனை காதலிப்பதும் அந்த காதல் தோற்றும் போது அதை மறந்துவிட்டோ அவனால் உருவான அந்த குழந்தையை அழித்தோ அதை தெரியாமல் மறைத்தோ இன்னொரு ஆணுடன் வாழ்வதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையில்லை. நான் அவனுடைய நினைவிலேயே இந்த குழந்தையை வளர்த்து நான் ஆளாக்கிக் கொள்கிறேன், வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன் என வாழும் ஒரு தாமரை செல்வி எனக்கு பிடித்திருந்தது. நிச்சயமாக ஒரு அப்படிப்பட்ட ஒரு பெண் என்னை மிக கவர்வலாக இருந்தாள். அதற்காகத்தான் இந்த திரைப்படம் எடுத்தேன். அதற்கு கூட அந்த தொடக்க காட்சியில் நீங்கள் கவனிக்கலாம். அந்த அழகியிலிருந்து சொல்ல மறந்த கதையிலிருந்து தென்றல் ஒவ்வொரு படங்களிலும் அரசியல் சார்பான காட்சிகளை எடுத்தேன். அரசியல் என்பது தேர்தல் அரசியலை பற்றிய காட்சிகள் இல்லை. அழகியை எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு அரசியல் இருக்கும். சொல்ல மறந்த கதையில் ஒரு விவசாயிகளுடைய படும் பாட்டை, அவர்கள் பொருள்களை விற்க போகும்போதும் அவருடைய பொருளுக்கு விலையில்லாததையும் சுட்டி காட்டக்கூடிய பல காட்சிகள் இருக்கும். தெரிக்கிற மாதிரியான தாக்குகிற உண்மையை உரைக்கிற காட்சிகளாக இருக்கும். அதே போல்தான் தென்றலிலும் அந்த நலன்களை நான் அறிமுகப்படுத்தும் போது அவருக்கு அளிக்கப்படுகிற அந்த ஜனாதிபதி அளிக்கிற பத்மஸ்ரீ விருதை வாங்க மறுக்கிறார். காரணம், முதலில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தபடி தமிழகத்துக்கு சேர வேண்டிய அந்த காவிரி தண்ணீரை பங்கிட்டுக் கொடுங்கள், இது இந்தியாவே அல்ல என்று உரைக்கிறார். இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு கூட தண்ணீர் தராமல் ஏமாற்றுகிற இந்த நாடு எப்படி இந்தியாவாக இருக்க முடியும்? இந்தியா என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்பதுதான் தொடக்க காட்சியே. நாங்கள் வேறு வழி இல்லாமல் தமிழ்நாட்டில் தமிழ் என்கிறதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கோமே தவிர எங்களுக்கான அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்படாத போது இது எப்படி இந்தியாவாக இருக்க முடியும் என்பதுதான் நம்முடைய வாதம். இப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் எந்த திரைப்படத்திலும் யாரும் உருவாக்கிவிட முடியாது. என்னுடைய தமிழ் தேசிய சிந்தனை தான் இதனை எல்லாம் உருவாக்குகிறது. இன்றைக்கு அரசியல் பேசக்கூடிய, அரசியல் செய்யக்கூடிய எந்த இயக்குநர்களும் தங்களுடைய படங்களில் அரை நிமிட காட்சிகளை கூட இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக ஒதுக்கி இருக்க மாட்டார்கள். உங்களுக்கே தெரியும். இப்படிப்பட்டவர்களுடைய கருத்துக்களை நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய நம்பிக்கையை நிறைவேற்ற இங்கு நிறைய தடைகள் இருக்கின்றன. அதான் முதலில் அது நிறைய பேருக்கு அது புரியாது. உணர்வு இருந்தால் ஒரு திரைப்படத்தை உருவாக்கிவிட முடியாது. அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார், நிறைய இவர்களுடைய படங்களை தான் நான் பார்ப்பேன் என்று அப்படி சொல்லிக்கொண்டே இருந்தார். அது எப்படி நான் இங்கு விளக்குவது என்பது எனக்கு புரியவில்லை. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. என்னை போன்றவர்களுக்கு தமிழனை அவனுடைய மொழியை அடையாளமாக வைத்து படத்தை இயக்குபவர்களுக்கு இங்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. முதலீட்டாளர்கள் இல்லை, படத்தை வாங்குபவர்கள் இல்லை, அதை வெளியிடுபவர்கள் இல்லை, பார்ப்பதற்கும் ஆட்கள் இல்லை. பார்ப்பவர்கள் திரையரங்கில் வந்து பார்ப்பதில்லை.